நீ இவ்வளவு குழந்தையா இருப்ப நினைக்கவே இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ வில்லி. சும்மா ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த மீட்டிங்கே போனேன். ஹையர் ஆஃபீஸர் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். என் கெட்ட நேரம் நான் சொன்னேன், ஆளு கொஞ்சம் பிரச்சனைக்காரன் தான். அவளுங்க வலைய போட்டு இற கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தாங்க. அவளுங்க ஃபெமினிஸ்ட்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ஃபெமினிஸ்ட்லாம் சொல்றது ஒரு ஏமாத்துற வேலை தான். ஆணோட அன்பு கிடைக்காம இருக்கும்போது அதிலிருந்து உருவாகிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். முதல்ல எல்லா ஆம்பளைங்களையும் வெறுக்கிறது, அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அது கோபமா மாறும். உன்னை நேசிக்க ஆம்பளையா இங்க நான் தயாரா இருக்கும் போது நீ எதுக்காக இதெல்லாம் தலையிடுற? ஆமா ஆமா, உன்னையே நான் வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பாக்கதே. இங்க இருந்து மூழ்கிட்டேன்னா அப்புறம் தலை காட்டுறது அங்க துபாயில தான். நீ சொல்றது கேட்டா அது டூர் போற மாதிரி இருக்கு. பொழப்புக்காக ஓடுற ஒரு ஓட்டம் தானே அது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஸ்விம்மிங் கோச்சுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்யறியா? இந்த அவசரமான ஹோட்டல்லாம் முடிஞ்சதும் என்ன வந்து பார்த்தா போதும். ஏய், அதுக்குள்ள கோச்சுக்கிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். மீட்டிங்ல அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? போறதெல்லாம் ஓகே தான், பேப்பர்ல எதுவும் சைன் போட்டு கொடுத்துறாத. ஆமா ஆமா. என்னம்மா நீ எனக்கு கிடைக்கலனா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. நீ என்னை ஏமாத்திடுவியாடா? ஐயோ, டோன்ட் பி சிலி. நீ எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நீ எஸ்கேப் ஆயிடுற. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசமே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஏதாவது கனவு கண்டுட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க ஆம்பளைங்க அப்படி கிடையாது. வெரி பிராக்டிக்கல். உன்னை கூட்டிட்டு போய் வாடகை வீட்டை தங்க வைக்கவோ பட்டினி போடவோ நான் தயாரா இல்ல. தங்க வைக்கிறதா இருந்தா பெருமையா ஒரு ராணி மாதிரி. வில்ஃப்ரெட் மகாராஜா இப்ப என்ன பிச்சைக்காரனா? ஹே கமா நிரோஷா, கோடிக்கணக்கா பிசினஸ் பம்பிங் பண்ண அது திடீர்னு வித்ரா பண்ண முடியாது. எனக்கு இந்த துபாய் ப்ராஜெக்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50 லட்சம் தேவைப்படுது. அதர்வைஸ் ஐ லாஸ் த அமௌண்ட் தட் ஐ ஆல்ரெடி இன்வெஸ்டட் அமௌண்ட். இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்றது? தினம் நீ கோடிக்கணக்கா கையாடிட்டு இருக்கல, அதுல இருந்து நீ கொஞ்சம் காசு எனக்கு எடுத்து கொடுக்கலாம்ல. என்ன அப்படின்னா? இப்போதைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். என்னோட 2 கோடி நஷ்டமாகாம இருக்க நான் 2 மாசத்துக்குள்ள திருப்பி தந்துடுறேன், இன்ட்ரெஸ்டும் அசலும் சேர்த்து. டோன்ட் யூ பிலீவ் மீ? போடா இங்க இருந்து. இட்ஸ் நாட் as simple as you make it seem. கோவிந்தன் குட்டி பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, தினம் லாக்கருக்குள்ள போய் அந்த ஆள் காசு என்னைய பார்க்க போறான். நீ அந்த கணக்கெல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருந்தா போதும், அந்த ஆள் கம்ப்யூட்டர் நம்பிடுவான். இருந்தாலும் நீ என்ன வச்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்ற? நீயும் நானும் மட்டும் இருக்கிற ஒரு உலகத்துல நம்ம கனவு காண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். வேணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நஷ்டப்படாம இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது மாமா உங்களுக்கு என்னோட முதல் சம்பளத்தோட ஷேர். இந்த எனக்கும் வேண்டாம் இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. மஞ்சு, நீ என்ன தோக்கடிச்சிட்டேடி. நான் ஒரு பழைய ஆளு, என்னோட பார்வையும் பழசுதான். என் கண்ணை துறக்க வச்சதே நீதான். உண்மையை சொல்லணும்னா ஆம்பளைங்க எல்லாருமே சுயநலவாதிங்க தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவ சாப்பிட்றாளா தூங்குறாளான்னு மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அதுக்கு மேல அவ மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்க யாரும் முயற்சி பண்றதே இல்லை. பிறந்ததுலேருந்து ஓடி விளையாண்டு வளர்ந்த இடம், தரையிலே கால்படாம தூக்கி செல்லமா வளர்த்த அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் திடீர்னு புது இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது பொண்ணை பிரிஞ்ச அந்த அப்பா அம்மா மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. வயசான காலத்துல எந்த துணையும் இல்லாம இருக்கிற அவங்கள நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அதுக்கும் மேல என்னோட அப்பா அம்மாவை நீ பாத்துக்கணும் ஒரு சுமைய வேற நான் மேல வச்சிருக்கேன். அதெல்லாம் ஊர்ல எல்லாரும் பண்றது தானே. அதெல்லாம் ஒரு தப்பான செயல் தானே. நாம என்ன கொஞ்சம் மாத்தி சிந்திப்போம். என்ன சொல்ற? நாம இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு போக போறோம். மாசத்துல 15 நாள் உன்னோட வீட்டுல உன் அப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கிறதுக்கும் அவங்கள அன்பு செலுத்தி சந்தோஷப்பட வைக்கிறதுக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு.
அங்க இருந்து அப்படியே ஆபீஸ் போறதுக்கும் உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தானே. ஏய், அத பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லீவும் போட்டுக்கலாம். அப்ப அப்புவ அவன் இங்க சேஃபா இருப்பான். வீக்கெண்ட்ல நான் அவனை அங்க கூட்டிட்டு வரேன். அப்புறம் வண்டி இருக்கிறனால நீ வரலாமே. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் கிளம்புவோம். கிளம்பு. சரி. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எச பாட. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. என்ன இதெல்லாம்? நிறுத்துப்பா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னத்த பாத்துட்டீங்க? அடுத்து வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நான் ஒன்றும் வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஊரறிய உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உங்க மருமகன் தான். அட நிறுத்துப்பா, எதுக்குப்பா இந்த நாடகம்லாம்? அதுவும் அப்பாவிகளான எங்க கிட்ட. கீதா விஷயமே அப்படி ஆயிடுச்சு. நீ தான் எங்களோட ஒரே ஒரு நம்பிக்கையே. அதே மாதிரி நீ எங்களை கைவிட்டினா இங்க பாரு. அது சரி, உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை, உங்க பொண்ணுக்கு தான் கொஞ்ச நாளாவே என்னை பிடிக்கவே இல்லை. என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும். அந்த காலனிக்கு நாங்கள் குடி போனதுலேருந்து அவள் மொத்தமாகவே மாறிட்டா. நீங்களே பார்த்தீங்களே, அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவள் செய்கிற வேலையெல்லாம். புருஷன் என் மேலே அவள் வச்சிருந்த அக்கறை எல்லாமே மாறி போயிடுச்சு. அவள் இப்போ நம்மளோட பழைய மஞ்சு கிடையாது. அங்கே இருக்கிற சில ஃபெமினிஸ்ட் பொம்பளைங்களோட பேச்சை கேட்டு அவள் இப்போ என்ன அவளோட புருஷன் சொல்லிக்க கூட தயங்குறாமம்மா. மஞ்சு, அங்கேயே நில்லு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இங்க பாரு, உன் டிராமாலாம் எங்க கிட்ட வேண்டாம். அந்த காலனியில தங்க போனதுக்கு அப்புறம் நீ ஆளு சுத்தமா மாறிட்ட. அந்த மோசமான பொம்பளைகளோட சவகாசம் வச்சதுக்கு அப்புறம் உனக்கு குடும்பமும் வேண்டாம், புருஷனும் வேண்டாம். அப்படித்தானே? அப்பா நான் வேண்டாம். கோவிந்த குட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஓஹோ, இதுதான் உங்க பிரச்சனை. சொந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, ஆனா எங்க இருந்தோ வந்த பக்கத்து வீட்டு பொம்பளைங்க ரகசியமா பாக்குறாங்க உன் தாலி எப்ப இறங்கும்னு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுக்க கூடாது. எது செஞ்சாலும் பாதுகாக்கிறதுக்கு அப்பா இருக்காருன்ற நினைப்பு அவங்களுக்கு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வீடு புருஷன் வீடுதான். அம்மா வேண்டாம். எப்ப திரும்ப போற? இங்க தங்கினது போதும். கோவிந்த குட்டி மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு? அதுவும் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தன் கூட. அப்புறம் எதுக்கு நான் கேஸ் வாபஸ் வாங்கணும்? ஹே லூசு, அந்த ஆளை மாட்டி விடுறது இல்லை நம்ம எய்ம். நமக்கு தேவை பணம். பேங்க்ல இருந்து பணத்தை சுருட்டுற வரைக்கும் அந்த ஆளு கால் தரையில படவே கூடாது. அந்த ஆள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்.
போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, விமென்ஸ் கமிஷன், மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். மொத்தமா சொல்ல போனா பேங்க்குள்ள வரதுக்கு அந்த ஆளுக்கு டைமே இருக்க கூடாது. ஆ கோவிந்தன் குட்டி. ஐயோ, அந்த ஆளுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். எடு ஃபோன் எடு. ஹலோ. நிரோஷா, நான் கால் பண்ணதே நான் உன்னை இன்னைக்கு நேரில் பார்த்து பேசணும். Why not? If you're comfortable, நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வாங்க. ஷார்ப் 4 o'clock, okay? ஓகே. Thank you. So, now the police in your court. Be practical. கோவிந்த குட்டியை சாவடிக்க கூடாது. சும்மா அப்படி தட்டி கழிச்சிட்டே இருக்கணும். எலிய பிடிச்ச பூனை மாதிரியே. போதும் வில்லி, டைம் ஆயிடுச்சு. அந்த கோவிந்த குட்டி வர டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன? சர்ப்ரைஸா? அதெல்லாம் இருக்கு. ச்சே, ஸ்டாப் கிடிங். காலையில இருந்து என்னை வச்சு குரங்காட்ட ஆடுற. சாரி டியர், டென்ஷன் ஆயிட்டியா? கண்ணு 2 நல்லா மூடு. தோ இப்படி. இப்போ நீ கண்ணை திறக்கலாம். My God. காசு இங்க வைக்கிறது டேஞ்சர் தான். நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே? ஓகே. பை. பாய் வில்லி. ஓ, யூ ஆர் ஆன் டைம். என்ன சார், அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? விஷயம் இருக்கு, நான் உள்ள வரலாமா? Why not? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நிரோஷா. போலீஸ் ஸ்டேஷன், விமன் கமிஷன், கோர்ட் வாசல்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். சார், நான் வந்து நடந்தது தப்பு தான். அப்போ இருந்த கோவத்தில் நான் ஏதோ அப்படி செஞ்சிட்டேன். அப்புறம் மனுஷங்கனாலே தப்பு பண்ணுறவங்க தானே. சார், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுனாலும் என்னை திட்டுங்க. ஆனால் கஸ்டமர்ஸோட முன்னாடி வச்சு அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஐயோ நிருஷா, நிருஷா, ஐயோ அழாதம்மா. நான் எதுவும் வேற எதுவும் தப்பா பேசுறேன். அழாத, அழாதம்மா, அழாத. சொல்றது கேளு, அழாத. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணோட? மேடம், ஒன்றும் இல்லை. சார் வந்து நீ எதுவும் பேசாத. இவளை தைரியமா பண்றதுக்கு காரணமே நீதான். கம்ப்ளைண்ட்ல சைன் போடுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில விளையாடி விளையாடி இப்ப வீட்டுக்கே வந்துட்டான் பாத்தீங்களா? மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யாரையும் தொல்லை பண்றதுக்காக இங்க வரல. அப்ப எதுக்காக ஆள் இல்லாத நேரத்துல நீங்க வந்திருக்க? அதுவும் ஒரு பொண்ணு தனியா தங்கி இருக்க இடத்துக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ இனிமேல் ஒண்ணும் சொல்லாத. கேட்ட வரைக்கும் போதும். ஐயய்ய, உன்னெல்லாம் யாரா பேங்க்ல வேலைக்கு வச்சது? மாட்டினவனே என்ன டயலாக் பேசுறான் பாரு. போலீஸ கூப்பிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நிரஷா, நீ சொல்லு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். என்ன சொல்ற?